அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயக்குனர் பேரரசு பேசுகிறேன். பத்மபூஷன் இது தேசிய அளவில் ஒரு மத்திய அரசு ஒரு சமூகத்தில் கொண்டாடப்பட்ட ஒரு நபருக்கு கொடுக்கும் மரியாதை தான் இந்த பத்மபூஷன் விருது. நம்ம தமிழ் திரையுலகில் நிறைய கலைஞர்கள், நிறைய நடிகர்கள், சில இயக்குனர்லாம் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. முக்கியமாக நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அவருக்கு 100% பொருத்தமான விருது. ஏன்னா கேப்டன் அவர்கள் ஒரு நல்ல நடிகர் என்பதை விட நல்ல மனிதர், நல்ல அரசியல்வாதி என்பதை விட அதுக்கு மேலே நல்ல தலைவர், நல்ல மனிதர். இன்னொன்று சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காமல் கெட்டது செய்யாமல் வாழ்ந்தாலே நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. அது நல்ல மனுஷன். கெட்டது நினைக்காமல் கெடுதல் செய்யாமல், ஆனால் பிறருக்கு நல்லது செஞ்சு பிறருக்கு உதவி செஞ்சு பலர் வாழ்க்கையில் விளக்கேற்றி பலர் வாழ்க்கையில் அவங்க முன்னேறதுக்கு, அவங்க லட்சியம் நிறைவேறதுக்கு உதவியாக இருக்கிறவங்க மாமனிதர். கெடுதல் நினைக்கலன்னா நல்ல மனிதர்கள், நல்லது நினச்சி நல்லது செஞ்சால் அவங்க மிகப்பெரிய சிறந்த மனிதர்கள்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு இந்த பத்மபூஷன் விருது கொடுத்தது நம்ம அவருக்கும் அவர் குடும்பத்திற்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கொடுத்த ஒரு மதிப்பாகும். ஒட்டுமொத்த தமிழர்களுமே இந்த ஒரு கொடுத்த பத்மபூஷன் விருதை அவர் கொடுத்து சரி அப்படின்ட்டும் அவங்க மனசளவில் சந்தோஷப்படுற விஷயந்தான் அந்த பத்மபூஷன் விருது. என்ன இந்த விருது கிடைச்சிருக்கு, ஆனால் இந்த நேரத்தில் கேப்டன் அவர்கள் நம்முடன் இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம். அந்த வருத்தத்துலேயும் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, அவர் இந்த உலகத்தில் தான் இல்லையே தவிர தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு தமிழர்கள் மனசிலும் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். சமீபத்தில் அரசியல்வாதிகளில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனுஷனாக இருக்கார். ஒரு நம்ம நாட்டில் ஒரு முதல்வராக இருந்தவங்க, இந்த நாட்டை ஆண்டவங்க, அவங்க இறப்புக்கு பெரும் கூட்டம் அண்ணாவிலேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, கலைஞர்லேருந்து, ஜெயலலிதாவிலேருந்து நிறைய பேர் பார்த்துருக்கோம். அவங்கள பலமுறை தமிழகத்தை ஆண்டிருக்காங்க. இன்னொன்று அவங்க பாரம்பரியமாக கட்சி தொண்டர்லாம் வளர்த்துட்டவங்க. அவங்களுக்கு இறப்புக்கு அப்புறம் ஒரு கூட்டம் கூடுங்கிறது பெரிய வியப்பு இல்லை. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இருந்து இந்த நாட்டின்னு ஒரு ஆளில் முதலமைச்சரெல்லாம் அவர் இருந்து இந்த பதவிக்கு பணிவிடை செய்யலை. அப்படி ஒரு மனுஷன், ஒரு நடிகர், ஒரு அரசியல் தலைவர், அவ்வளோதான். அவருக்கு இன்றைக்கி இறந்ததுக்கப்புறம் லட்சக்கணக்கில் மக்கள் கூடினதும், அதை விட மிகப்பெரிய சிறப்புன்னா மற்ற தலைவர் இறந்துருக்காங்க. ஒரு வாரம் 2 வாரம் ஒரு மாதம் அவங்க சமாதிக்கு கூட்டம் வந்து போகும், அப்புறம் குறைஞ்சிரும். ஆனால் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அவர் நினைவிடத்தில் கூட்டம் அதிரிச்சிட்டே இருக்குது. இது எதை காட்டுதுன்னா, நல்ல மனுஷனாக வாழ்ந்துருக்கிறார். அவர் நாட்டை ஆண்டாரோ இல்லையோ, மனிதர்களின், தமிழர்களின் மனதை ஆண்டு இருக்கிறார். அந்த ஆளுமை தான் ஒரு தமிழர் மனசை அவர் ஆண்டது தான் இன்றைக்கி நம்ம காண்கிற அந்த மக்கள் கூட்ட காட்சிகள். இன்னொன்று ஒரு வேடிக்கையாக சிலதெல்லாம் சென்னைக்கு வந்தோம், இந்த சமாதி பார்த்தோம், அந்த சமாதி பார்த்தோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு பதிவாக இல்லாமல் ஒரு மனப்பூர்வமாக யார் வந்தாலும் அவங்க அங்கே வர கூட்டத்தில் ஒரு முகத்தை பார்க்கும்போது தான் குடும்பத்தில் யாரையோ அந்த இழந்த தவிப்பு முகத்தை திரும்ப, அந்த தவிப்பு தான் இன்றைக்கும் வர மக்கள் முகத்தில் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவர் மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கார், எந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல மனிதராக மக்கள் கொண்டாடியிருக்காங்க. எல்லாருமே
இவங்க வீட்டு உறுப்பினர் தான் அவரை பார்த்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கும் ஒரு நினைவிடத்தில் அவ்வளோ கூட்டம். இன்றைக்கும் அவரை உருகி வேண்டிக்கிறாங்க. சிலர்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு சித்தர் பீடம் மாதிரி ஆகிப்போச்சுது. டெய்லி அவ்வளோ கூட்டம். இது எல்லாமே காரணம் அவர் நல்ல மனிதராக வாழ்ந்தது தான், பிறருக்கு உதவியாக இருந்தது தான். ஏறத்தாழ 54 உதவி இயக்குநர்களை அவர் இயக்குநராக்கியிருக்கார். இது மிகப்பெரிய சாதனை. எந்த ஒரு ஹீரோக்களும் ஒரு 50க்கு மேற்பட்ட உதவி இயக்குனர் கூட இயக்குனர் ஆக்குனதில்லை. ஏன்னா உதவி இயக்குனர் சாதாரண விஷயம் இல்லை, அவங்க லட்சியம். உதவி இயக்குனர் வந்து நிறைய ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, வந்து நான் டைரக்டர் ஆகணுங்கிற லட்சியம். அந்த லட்சியத்துக்கு அப்பா அம்மாவோட உறுதுணையாக இருக்க மாட்டாங்க, நண்பரோட உறுதுணையாக இருக்க மாட்டாங்க. அப்போ அப்படி ஒரு 50 மேற்பட்ட உதவி இயக்குநர்களில் நானும் உதவி இயக்குனராக இருந்து டைரக்டர் ஆனவன் தான். அப்போது டைரக்டருக்கான போராட்டம் எவ்வளவு, அதுக்கான வழிகள் எவ்வளவு, எவ்வளோ அவமானங்களை கடந்து ஒருத்தர் இயக்குனர் ஆகியிருக்காங்கிறது எனக்கு தெரியும். அப்போ ஒரு நடிகராக இருந்து 50க்கு மேற்பட்ட என்னை போன்ற உதவி இயக்குனர் இயக்குனர் ஆக்கியிருக்காருன்னா அதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அப்படிலாம் சொல்லுவாங்க. சாப்பாடு, உணவு, எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு உணவளித்து அதை அழகு பார்த்தவர் கேப்டன் அவர்கள். எல்லா விஷயத்துலையும் அவர் உணவு அளிக்கிறதா இருக்கட்டும், உதவி செய்கிறதா இருக்கட்டும், இன்னொரு லட்சியத்தை நிறைவேற்றுறதா இருக்கட்டும், நட்பு வட்டாரமாக இருக்கட்டும். விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு நட்பு வட்டாரம் வந்து பார்க்கவே முடியாது. இன்றைக்கும் அவர் உடம்பு சரியில்லாத அது அதிகம் யாரும் பார்க்கல. தவிர அவர் இன்னும் சொல்லுவாங்க, அவர் இருக்கிற இடத்துல, அந்த நட்பு வட்டாரம் இருக்கிற இடத்துல அவ்வளோ கலகலப்பாக, அவ்வளோ ஜாலியாக, ஒரு காலேஜ் பசங்க மாதிரி சிரித்து பேசி எல்லாம் நிறைய கேள்விப்படுவோம். ஒரு நடிகராகி உச்சத்துக்கு வந்ததுக்கப்புறமும் பழைய நட்பை மறக்காமல் எல்லாத்தையும் அழைச்சி பேசி ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கூடிய விஷயம். நம்ம வந்து சிலர் ஒரு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவாங்க. இவர் அதெல்லாம் எல்லாத்தையும் அரவணைச்சு வந்திருக்கிறாரு. கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னாலே மனிதாபிமானம், நல்ல உள்ளம், நல்ல மனிதர், சேவை மனப்பான்மை, சக நடிகர்களை தூக்கி நிறுத்துகிற அந்த ஒரு நட்பு. நடிகர் சங்க தலைவராக இருந்தது அவர் இருந்த காலகட்டத்தை யாராலும் மறக்க முடியாது. இன்றைக்கி நடிகர் சங்கம்னு அந்த கட்டடம் இன்றைக்கி இருக்குன்னா, காப்பாற்றப்பட்டிருக்குன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவரால் தான் அந்த கட்டடம் மீட்டு எடுக்கப்பட்டது. இல்லைன்னா அது இன்றைக்கி காணாமல் போயிருக்கும். இடம் இல்லாமல் எப்படி கட்டடம் கட்டுவாங்க? அவர் இடத்த மீட்டு கொடுத்துட்டாரு. இன்றைக்கி கட்டடம் கட்டுறதுக்கு இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் போராட்டமாக இருக்குது. ஒரு தனி மனுஷன் ஒரு நிகழ்ச்சியை சாதித்ததை இத்தனை வருஷமாக அவங்க இன்னும் போராடிக்கிருக்காங்க. அதுதான் ஆளுமை. நடிகர் சங்கமாக இருக்கட்டும், அவர் கட்சியாக இருக்கட்டும், திரைத்துறையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கேப்டன் அவர்கள் ஆளுமை, ஆளுமை, ஆளுமை. நன்றி, வணக்கம்.